பர்த்டே பாய். பர்த்டே பாய். அண்ணா போச்சு. இவ என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு இல்ல ஜிஞ்சர் போட்டிருக்கு. ஜிஞ்சர் மட்டுமா போட்டிருக்கு? garlic paste. ஆல்ரெடி garlic paste. ஓகே. இது full chicken. இன்னைக்கு இப்போ போடுறது ஜிஞ்சர் garlic paste மிளகாய் பொடியும் போட்டிருக்குதுல. நானோ இது என்னது? மல்லிப்பொடியா? அடுத்த மல்லிப்பொடி. இது மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படினா? ஓகே. மஞ்சள் பொடி. இதெல்லாம் போட்டு தான் சிக்கன் வறுப்பாங்களா? ஆமா. ஏன் அப்படி போட்டாதான் பொரியுமா? அப்படி போடாமலே பொரியும். ஆனால் அப்படி போடாமல் பொரிச்சா நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பொரிச்சா பச்சை சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ஆமாம். காரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, டேஸ்டாக இருக்காது, தண்ணியை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரம் மசாலா. இது கரம் மசாலா சூப்பராக போட்டுட்டேன். ஹலோ, நல்ல மிளகு பொடி. உனக்கு எனக்கு கோழி. இது என்னது? பெப்பரா? பெப்பர். இது சால்ட். இது சிக்கன்ல வறுக்கும்போது தண்ணி மாதிரி இருக்குமே. இனி எண்ணெய் ஊத்துவீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணி இருக்க கூடாது. ரொம்ப தண்ணி இருந்தா நல்லா இருக்காது. லெமன் ஊத்தாண்டாமா? லெமன் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட் சூப்பர். இந்த கோழி நான் பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் லெக் பீஸ்னா அப்ப அதுக்கு மசாலா இலையில பொதிஞ்சு உள்ள வைப்பாங்க. அந்த உடம்புல பிடிக்காது. உடம்புல பிடிக்கும். இவ்வளவுமே அப்படியே இறங்கிடும். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அப்படியே சிக்கன் மேலே ஊற்றிருக்கு. தலையை காய்ச்சிடாதமா தயவு செஞ்சு. எப்படி அதை உள்ள வச்சுட்டு வெளியே தூக்கி தானே போட போறோம் நம்ம. சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சிக்கனுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறோம். சிக்கனை வாழை இலையில வச்சு ரேப் பண்ணுறதுக்காக வாழை இலைய வாட்டிட்டு இருக்காங்க. ஏய், இலைக்கு ஒன்றும் வலிக்காது சொன்னா, நீ கவலைப்படாத. ஓகே, இலை ரெடி பொதியறதுக்கு. இந்த மூஞ்சி தான் இலைய வாட்டிருக்கு.
ஒரு குழைச்சி அதை போட்டு வச்சிரும் விளையா பண்ணிடும். அதை கயர்லாம் இருக்கு வெட்டி கெட்டிடும். வாழை இலையில வச்சு சிக்கனை ரேப் பண்ணிட்டு இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணுறோம். ஹீட்டை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஃபாயில் பேப்பர் வச்சு சிக்கனை ரேப் பண்ணியாச்சு. அலுமினியம் ஃபாயில் வச்சு சிக்கன் ரேப் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே இப்போ களிமண் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இனி இதை தான் தீயில வச்சு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். கைக்கா பெரிய கை ஃபுல்லாக மண்ணாயிருமே, என்ன செய்யலாம்? வெட்டி எடுத்துக்கோமா. மட் சிக்கன் வச்சாச்சு. இனி அதுக்கு மேலே விறகெல்லாம் வச்சு தீ போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான் பாக்கி. சித்தி கை வச்ச பிறகுதான் தீ ஜெகஜோதியா எரியுது. எம்மா நிக்கலே இப்ப பிரேட்டை தான் கணம் இறங்குவாங்க பாருங்க. இல்ல சிக்கனை சமாதி பண்ணிருக்கு எரிக்கிறதுக்காண்டி. எடுத்து பார்க்கும்போது வேகமா இருக்கு போது அதில் வேக வச்சு சாப்பிட போகிறோம். விரவு சரியில்லையா, நீ வெட்டுறது சரியில்லையா, இல்லைன்னா அருவா சரியில்லையா? அருவா சரியில்லை. நானும் அரை மணி நேரம் ஒரே வீட்டுல போட்டாமா அதான் தூக்கிட்டு இருக்கு. நாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், வேலை செய்யறதுக்கெல்லாம் இங்க. ஓ அப்படி, ஓகே. பறக்குது தீப்பொறி. ஆமா தெறிக்க விடுறாரு. அதே சைடு விழுந்துட்டா அக்கா. அக்கா மட் சிக்கன் கொழுந்து விட்டு எரியுது தீ. எடுத்து இங்க சைடுல வச்சிருக்கீங்க. அந்த இது இங்க இந்த உடைச்சிரட்டா வெளியே எடுத்து முதல்ல அதே எடு. இலையோட இல்லைங்க எல்லா இதையும் வச்சுக்குவோம். மணக்குது மணக்குதா மாமா எங்கதே பஞ்சா வரணும். என்ன வெந்திருக்கா? ஆனா மசாலா வந்து கொஞ்சம் மசாலா அப்படிதாங்க இல்ல, மசாலா பச்சையா இருந்த மாதிரி இருக்கு. இது இப்படிதாங்க இருக்கும். இப்படிதான் இருக்குமா? லெக் பீஸ்.
யாருக்கும் பொறுமல நீ சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு. வரேன் வரேன். போட்டு வதக்கி வேற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கறி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போடுவாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள அந்த